மக்களவை தேர்தல் தோல்வியை தொடர்ந்து அதிமுக தொகுதி நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் கிட்ட கேட்கலாம். ரமேஷ், இன்னைக்கு எந்தெந்த தொகுதி நிர்வாகிகளோட எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார்? ஆலோசனையின் போது நிர்வாகிகள் தரப்பிலிருந்து என்ன வலியுறுத்தப்பட்டது? தேனி மக்களவை தொகுதியில் ஏன் தோற்றோம், அது மட்டுமில்லாமல் மூன்றாவது இடத்திற்கு ஏன் கட்சி தள்ளப்பட்டது? முதலிடம் தங்கத்தமிழ் செல்வன் டிஎம்கே வெற்றி பெற்றுவிட்டார். அவரும் அதிமுகவிலிருந்து சென்றவர். டிடிவி தினகரன் ஏற்கனவே 1999 பெரியகுளம் தொகுதியாக இந்த தொகுதி இருந்தபோது அங்கு வெற்றி பெற்றவர். அவர் இரண்டாவது இடம். மூன்றாவது இடத்தில் அதிமுக டெபாசிட் இழந்திருக்கிறது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி டெபாசிட் இழந்தது என நிர்வாகிகளிடம் கேட்டார்கள். அதற்கு நிர்வாகிகள் சொன்ன பதில் என்னன்னா, டிடிவி தினகரன் அதிமுகவில் இருக்கும்போது அப்போதைய முதலமைச்சர் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களால் அங்கு பலனடைந்தவர்கள் அதிமுகவிற்கு வாக்களிக்காமல் டிடிவிக்கு வாக்களித்து விட்டார்கள். அதேபோல தங்கத்தமிழ் செல்வனும் அதிமுகவில் இருந்தபோது பல திட்டங்களை செயல்படுத்தினார். அதிமுகவில் சார்பாக அவர் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் தற்போது திமுகவிற்கு சென்று விட்டது. பணபலம் காரணமாக திமுக அங்கு வெற்றி பெற்றுவிட்டது என்று இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கட்சி தலைமையிடம் சொல்லியிருக்கிறார்கள். நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும், 2026 தேர்தலில் அங்கு வெற்றி பெற வேண்டும், அதற்கான வேலைகளை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் கோயின்சிடராக நடந்திருக்கிறது. என்னவென்றால், இங்கு தேனி மாவட்டத்தில் ஆலோசனை நடைபெறுகிறது. ஆனால் தேனியில டிடிவி தினகரன் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் தேனிக்கு வரவழைத்து நடத்தியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் 2026 அவர் ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேலைகளை இப்போதே தொடங்கிவிட்டார் என்று சொல்லப்படுகிறது. எனவே இரண்டு நிகழ்வுகளும் எதேச்சையாக நடந்ததா அல்லது திட்டமிட்டு நடக்கிறதா என்று தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் டிடிவி தினகரன் ஒரு மாதத்திற்கு முன்பாகவே அறிவித்து விட்டார். அதிமுக சார்பில் அறிவிப்பு கடந்த சனிக்கிழமை தேனி மக்களவை தொகுதிக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருந்தது. எனவே இரண்டும் ஒத்த நிகழ்வுகளாக பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கேட்கும்போது, அதாவது எங்க நிர்வாகிகள்லாம் அங்க போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பண்ணாரு. ஆனா நாங்க அணி திரண்டு இங்க எடப்பாடியார் தலைமையில இருக்கக்கூடிய அணிக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த இரண்டு நிகழ்வுகளையும் நம்ம ஒத்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இன்று மாலை ஆரணி தொகுதியில ஏன் அதிமுக தோல்வியடைந்தது என்பது குறித்து ஆலோசனை நடைபெற இருக்கிறது. தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கு அடுத்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை இந்த ஆலோசனை கூட்டம் இடைவெளி, சனி ஞாயிறு இடைவெளி விட்டு நடைபெற இருக்கிறது. நம்ம கூட பார்க்கலாம். தற்போது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை கூட்டத்தை முடித்துவிட்டு வெளியில் வருகிறார். அவரை வரவேற்பதற்காக கட்சி நிர்வாகிகள் அதிமுக அலுவலகத்திற்கு வெளியில் காத்திருக்கிறார்கள். நம்பவும் தொடர்ச்சியாக ஆலோசனை கூட்டங்களை இங்கிருந்து கலாய்வு மூலமாக கொடுத்து வருகிறோம். தற்போது ஆலோசனை கூட்டம் நிறைவு பெற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது வெளியில் செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக அவர் ஆலோசனை கூட்டங்களை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார். நேற்று ஏற்கனவே மின்சார உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்து மாவட்ட அளவில் அனைத்து மாவட்டங்களிலும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற நிலையில் தற்போது இந்த ஆலோசனைக்கு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த மீதம் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளுக்கான ஆலோசனை தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. குறிப்பாக சேலம் உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்களில் ஏன் அதிமுக தோல்வியடைந்தது? எடப்பாடியோருடைய சொந்த ஊரிலே தோல்வியடைந்திருக்கிறார்கள். எம்பி தொகுதியில் சேலத்தில் டிஎம்கே செல்வ கணபதி ஏன் வெற்றி பெற்றார் என்பன போன்ற ஆலோசனைகள் எல்லாம் நடைபெறுகிறது. நாளை ஈரோடு பார்த்தீங்கன்னா அதில் முன்னாள் அமைச்சர் தங்கமணியுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியும் அதில் இருக்கிறது. எனவே ஆற்றல் அசோக் குமார் அவர்தான் அதிக பணம் காட்டிய, சொத்து மதிப்பு காட்டிய ஒரு வேட்பாளர். அவர் ஏன் தோல்வியடைந்தார் அதிமுக? அது குறித்த ஆலோசனையும் நாளை நடைபெற இருக்கின்றது. ஆனந்தி, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.